ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்பா இந்த கொக்கோபீட்டோட அப்டேட் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் அதே தாக்கத்தும் 1261 தான் செடிக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த செடியை கொக்கோபீட் செடியை வந்து பாட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. போன 31 அன்னைக்கு நம்ம பாட் பண்ணோம். 1ஆந்தேதி உங்களுக்கு வீடியோ போட்டு காமிச்சேன். ஸோ 7th டே வந்து அப்டேட் கொடுத்துருப்பேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக் கழிச்சு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கொக்கோபீட்டுக்கு மெயினாக இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம 1261 அப்புறம் ஹியூமிக்கும் தாக்கத்தும் இதுதான் கொடுத்துருக்கோம். வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மந்தோட இந்த 1261 முடிஞ்சிருச்சு இன்னைக்கோட. அடுத்த வாரம் இதுக்கு வந்து 13-40-13ங்கிற நம்ம என்பிகே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ தாக்கத்தை இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சீவீடு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு வாரம் வந்து ஹியூமிக்கும் ஒரு வாரம் வந்து ஒரு வாரம் வந்து ஹியூமிக்கும் அதே வாரம் லாஸ்ட்டில் வந்து தாக்கத்தோ சீவீடோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ செடி கொஞ்சம் வளர்ந்துருக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் டோசேஜை நீங்கள் கூட்டிக்கிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே அந்த 1261 தான் நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்து 2வது மாதத்துலேருந்து 13-40-13ஓட தாக்கத்தும் 13-40-13ஓட ஹியூமிக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி தான் நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த இது வந்து 1261 ஒரே ஒரு பிஞ்சு இவ்வளோ தான். லேசாக இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆல்ரெடி என் மீடியா கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஸோ நான் வந்து லேசாக இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தாக்கத்தை கொஞ்சம் லேசாக மேலாப்பில் ஊற்றிடுறேன். இவ்வளோ தான் ஊற்றுறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 100 ml தான் இருக்கும் செடிக்கு. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் சின்ன செடிகளுக்கு தண்ணி தான் பிரச்சனையாக இருக்கும். நிறைய நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த வர நோட்ஸ் எல்லாம் கருகிடும். அப்புறம் 2வது இந்த த்ரிப்ஸ் வந்து சாப்பிட்ரும். ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். மாற்றி மாற்றி ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு வாரம் கெம்முனா அடுத்த வாரம் எக்ஸோடஸ் இல்லை அடுத்த வாரம் நிம்பிசைட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்ப்ரே பண்ணணும். த்ரிப்ஸை சாப்பிட விடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா நோட்ஸும் ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடணும். இந்த மாதிரி தண்டில் ஸ்ப்ரே கொடுத்துடணும். ஏன் தண்டில் ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. நமக்கு வேர் வந்து இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஃபுல் சப்ளை கொடுக்க முடியாது. நம்ம தான் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணால் தான் அது வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த தளிரெல்லாம் உங்களுக்கு இலையாக மாறிடுச்சு. இனிமேல் அடுத்த வாரத்துலேருந்து இதுக்கு வந்து மைக்ரோ 7 வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இலை இல்லை, இப்போ தான் நோட்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் மைக்ரோ 7 வந்து ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. இலையில தான் நம்ம மைக்ரோ 7 ஸ்ப்ரே பண்ணணும், தளிரில் கிடையாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி முட்டெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போயே கிள்ளி எடுத்துடணும். ஸோ அதுக்கு என்ன முட்டை அப்படியே விட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ளை ஃபுல்லாகவே அந்த மொட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது வளராது, செடி வளராது. ஸோ மொட்டெல்லாம் வந்துச்சுன்னா கிள்ளிடணும். ஸோ இங்கெல்லாம் நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. இத்தனைக்கும் எனக்கு கொஞ்சம் இதை கவனிக்க முடியல. ஆனாலும் பரவாயில்ல, நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது செடி உங்களுக்கு. ஸோ இதுதான்ப்பா அப்டேட்டாக. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட கேட்டாங்க, எனக்கு ஷார்ட்ஸ்லேயாவது அப்டேட் பண்ணிவிடுங்க, நீங்கள் பாட்டுக்கு விட்டுறாதீங்க அப்படின்னாங்க. ஸோ நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. ஸோ தாக்கத்து மிச்சம் இருக்க தாக்கத்து எல்லாத்தையுமே நான் வந்து இந்த 8 இன்ச் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி தான்ப்பா இதை கவனிக்கணும் நம்ம. ஒரு வாரம் ஹியூமிக்கு, ஒரு வாரம் ஏதாவது ஒரு சீவிட்டு நான் வந்து தாக்கத்து கொடுப்பேன். ஒரு வாரம் பயோவிட்டா மாற்றி மாற்றி கொடுக்குறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ ஒரு வாரம் ஹியூமிக்கும் ஒரு வாரம் நீங்கள் ஏதாவது ஒரு சீவிடை மாற்றி மாற்றி கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து 1261 ஃபஸ்ட்டு மந்த் முடிஞ்சிருச்சுன்னா செகண்ட் மந்த் வந்து 13-40-13ங்கிற என்பிகே நீங்கள் கொடுத்து நீங்கள் இந்த செடியெல்லாம் வளர்க்கணும். மெயினாக இன்செக்டிசைட் வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஃபங்கிசைடு வந்து எப்போ நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, மழையெல்லாம் நிறைய பேஞ்சிட்டு இஷ்யூஸ் உங்களுக்கு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபங்கிசைடு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ ஒரு இன்செக்டிசைடுக்கும் ஃபங்கிசைடுக்கும் 4 டேஸ் கேப் விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னென்ன ஃபங்கிசைடு இருக்குது, அதை பற்றி வீடியோஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. இண்டோஃபில் M45 இருக்குது, பெவஸ்டின் இருக்குது, சாஃப் இருக்குது. உங்களுக்கு எது உங்கள் கைவசம் இருக்கோ உங்களுக்கு ஒரு 10 டேஸோ இல்லை 15 டேஸ் ஒன்ஸு ஃபங்கிசைடு நீங்கள் ரூட்டுக்கும் அந்த இலைக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம். பண்ணிங்கன்னா எந்த ஃபங்கஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கும். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, எனக்கு இந்த ஸ்டெம்மு மேலேருந்து கருகுது, அதாவது டைபேக் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னாரு. ஆல்ரெடி டைபேக்குக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ப்பா. அந்த வீடியோ லிங்க்கை கூட அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ திருப்பி நான் ஒரு வீடியோ அதை எடுத்து போடுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ டைபேக் ஏன் வருது, எதனால் வருதுன்னு எல்லாமே டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி தான்ப்பா என் செடி இப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் ஒரு வாரம் நான் ஆள் இருக்க மாட்டேன், சென்னைக்கு போகிறேன். ஸோ இந்த செடிக்கு எல்லாமே வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் தான் செட் பண்ணியிருக்கேன். அதுதான் தண்ணி ஊற்றும். ஸோ அதை நம்பி தான் நான் விட்டுட்டு போகிறேன் இந்த செடி எல்லாத்தையுமே.
அது செட்டப் பண்ணியிருக்கேன். இதோட சக்ஸஸாக அந்த ட்ரிப் இரிகேஷன் சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறது அந்த 1 வீக் கழித்து நான் வந்து பார்த்தா தான் தெரியும் செடி எப்படி இருக்குங்கிறது. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு அந்த ட்ரிப் இரிகேஷனை பற்றி ஒரு லாங் வீடியோ நான் போடுறேன். எப்படி அது ஒர்க் ஆச்சு இல்லைங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு எல்லாமே நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போதைக்கு நான் தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் வந்து அந்த ட்ரிப்பு ஸ்ப்ரிங்க்லர் த்ரூவாக தான் அந்த செடிகளுக்கு எல்லாமே தண்ணி ஊற்றுற மாதிரி நான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான்ப்பா அந்த செடியெல்லாம் இப்படி இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு நாளை மறுநாள் சிண்டரை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ தான் ரீசெண்டாக ரீபாட் பண்ணேன். சிண்டர்னால் என்ன, அதை எப்படி வாங்கணும், அதோட யூசஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். சிண்டர் எனக்கு சக்ஸஸாக தான் தெரியுது. ஸோ நிறைய பேருக்கு சிண்டரை பற்றி கேட்குறீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ நான் போடுறேன் நாளைக்கு. பாருங்கள், இந்த கோகோ பீட்டில் இதெல்லாமே சில செடியெல்லாம் நான் 10 இன்ச்சுக்கு மாற்றிட்டேன். 8 இன்ச் எல்லாம் வந்து 10 இன்ச்சுக்கு மாற்றிட்டேன். அதை பற்றின வீடியோவும் அடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். இன்னொரு 2, 3 டேஸில் நான் போடுறேன். பாருங்கள், இப்போதைக்கு இந்த செடியெல்லாம் இப்படி தான் இருக்குது. இன்னும் மழையெல்லாம் எனக்கு இன்னும் வரலை. இங்கெல்லாம் நிறைய இடத்துல மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு மழை இன்னும் இங்கே இல்லை. காற்று தான் பயங்கரமாக இருக்குது. காற்றுல நிறைய தடவை இந்த செடி கீழே விழுந்து விழுந்து தான் எந்திக்குது. ஸோ காற்றடி காலம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மழையெல்லாம் இன்னும் வரல. மழை வந்துருச்சுன்னா செடியில் எல்லாமே பூக்க விட்டுடலாம். பெரிய செடி எல்லாமே நம்ம பூக்க விடலாம். இப்போதைக்கு எல்லா பூவும் சின்ன சின்ன செடியில் இருக்கிற பூ எல்லாமே நான் பிஞ்ச் பண்ணி எடுத்துடுறேன். இந்த மொட்டெல்லாம் விடக்கூடாது. நீங்கள் மொட்டை வச்சுருந்தீங்கன்னா எனர்ஜி எல்லாம் அந்த மொட்டுக்கு போயிடும். அதை பிஞ்ச் பண்ணால் தான் அடுத்து உங்களுக்கு க்ரோத் இருக்கும் செடியில். ஸோ பாருங்கள், இந்த மொட்டு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் நான் பிஞ்ச் பண்ணணும். நிறைய செடியை நான் ப்ரூனும் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.